Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 594. ஸோ we need to find out the longest harmonic subsequence அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேட்டிருக்கிறது ஒரு ஈஸி டைப் கொஷின். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா we define a harmonious array as an array. நம்ம ஒரு அரேவை வந்து ஹார்மோனியஸ் அரே அப்படின்றத சொல்லலாம். எப்போனா where the difference between its maximum value and its minimum value வந்து எக்ஸாக்ட்லி ஒன். ஓகே, அந்த அரேல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவும் அண்ட் மினிமம் வேல்யூவும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா எக்ஸாக்டா 1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் அண்ட் இண்டிஜர் அரே நம்ஸ். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதில் இருக்கிறதுல எது வந்து லாங்கஸ்டான ஒரு லாங்கஸ்ட் லென்த் இருக்கக்கூடிய ஹார்மோனியஸ் சப்சீக்வன்ஸ் அமாங்ஸ் ஆல் பாசிபிள் சப்சீக்வன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1, 3, 2, 2, 5, 2, 3, 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இந்த அரேல வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அன்ஆர்டர்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டரும் கிடையாது, டிசெண்டிங் ஆர்டரும் கிடையாது. ஓகேவா? பட் ஆனால் இந்த அரேலேருந்து நம்ம வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல் பாசிபிள் சப்சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த சப்சீக்வன்ஸ் வந்து லாங்கஸ்ட் ஹார்மோனியஸ் சப்சீக்வன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் முதல்ல வந்து இந்த அரேவை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 2, 2, அண்ட் தென் 3, 3, அப்புறம் 5, 7 இந்த மாதிரி நமக்கு அரே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு பாயிண்டர். ஓகேவா? ஸோ அதே இடத்துல இன்னொரு பாயிண்டர். இப்படி தான் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் i, j பதிலாக LR அப்படின்றத வச்சுக்கோ. ஓகேவா? இந்த R அப்படின்ற பாயிண்டர் வந்து ஃபார் லூப்பில் ஒன்றா ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த எல்லை வந்து எப்போ ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ஆர்ன்றது கீப் ஆன் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அரே ஆஃப் ஆர் மைனஸ் அரே ஆஃப் எல் அப்படின்றத எடுத்துட்டோம்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அதாவது 2 - 1 1 அப்படின்ற டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கொடுக்கப்பட்டுள்ள கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஸோ அடுத்தது இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் இங்கே போகும் பொழுது 3 - 1ன்றது உனக்கு 2ன்றது கிடைக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால எல்லையும் ஷிஃப்ட் பண்ணுறேன், எல்லை ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எல்லை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து என்ன பண்ணால் ஓகே இது ஆருக்கும் அரே ஆஃப் ஆர் மைனஸ் அரே ஆஃப் எல் வந்து என்னன்னா 3 - 2 1ன்றது கிடைக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அடுத்தது ஆரை நான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ தென் செக் பண்ணுறாங்க 5 - 2 என்னது 3. ஓகேவா? ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் எல்லை வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஆர் அங்கே தான் இருக்கும். திரும்பவும் செக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்து எல்லுக்கு அதே வேல்யூ தான் இருக்கும், இங்கேயும் எல்லுக்கு அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ இங்கே கொண்டு வரப்போ எனக்கு 2 டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், இங்கே 2 டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். திரும்ப எல் வந்து எல்லும் ஆரும் ஒரே இடத்துல இருக்கும். ஓகேவா? 5 இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஸோ அடுத்தது ஃபைனலாக என்ன ஆகும்னா எல் வந்து ஆர் வந்து இங்கே மூவ் ஆகும். அப்புறமேட்டுக்கு இது ரெண்டுத்துக்கும் அதாவது அரே ஆஃப் 7 - 5 அப்படின்றத பார்க்குறப்போ 200 டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். திரும்ப அகைன் வந்து எல்லும் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அரே ஆஃப் ஆர் மைனஸ் அரே ஆஃப் எல்ன்றது வந்து இப்போ உனக்கு 0ன்றது கிடைக்கும். ஓகேவா? பட் ஆனால் நமக்கு தேவை என்னன்னா அந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றது பார்த்தோமே ஆனால் ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணுறப்போ 1 அப்படின்ற கண்டிஷன் எங்கே இருக்கோ அதை மெட் ஆகக்கூடிய சப்சீக்வன்ஸ்லேயே எது லாங்கஸ்ட் சப்சீக்வன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லைடிங் விண்டோ கான்செப்டில் ஸ்லைடிங் விண்டோ கான்செப்டில் நம்ம ஒரு ஹோல் ஹரேக்கு நம்ம வந்து ஒரு விண்டோவை எப்படி ஸ்லைட் பண்ணோம்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய விண்டோவுடைய லெஃப்ட். ஓகே, அரே ஆஃப் ரைட் அண்ட் மைனஸ் அரே ஆஃப் லெஃப்ட்ன்றது வந்து எப்பயுமே 1குள்ளே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து 1குள்ளே மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லென் ஆஃப் நம்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது லெஃப்ட் வந்து இனிஷியலாக 0ல் பாயிண்ட் பண்ணுது, ரைட் வந்து ஃபார் ஆர் இன் ரேஞ்ச் ஆஃப் என்னன்றது கொடுக்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோவில் வந்து
நம்ம விண்டோஸ் லைட் பண்ணணும் ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி. ஸோ இங்கே என்ன ஒரு கண்டிஷன்னா எனக்கு நம்ஸ் ஆஃப் ஆர் மைனஸ் நம்ஸ் ஆஃப் எல் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 1 hour இருக்கக்கூடாது ஓகேவா. ஒன்று லெஸ் தென் 1 hour இருக்கலாம், இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 hour இருக்கலாம். ஈக்குவல் டு 1 hour இருந்ததுன்னா அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதுலேயே இது மேக்ஸிமம் அப்படின்றத கண்டுபிடிப்பேன். அரே அதாவது ஒரு சப்சீக்வன்ஸ் அரேவை எடுத்து ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து கிரேட்டர் தென் 1 ஆக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணுவேன் ஓகேவா. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னா நான் மேக்ஸிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இங்கே வந்து மேக்ஸி அப்படின்ற வேரியபிள் 0 பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே முன்னாடி அந்த அரேயை வந்து சார்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேக்ஸி அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, மேக்ஸி அப்படின்ற வேரியபிளில் விச் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் தட் மேக்ஸி கமா எதுக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லென்த் ஓகேவா. இதை எப்போ நான் இந்த மேக்ஸிமம் அப்படின்ற கண்டுபிடிக்க போகிறேன்னா எப்பயுமே நான் கண்டுபிடிக்க மாட்டேன். விச் மீன்ஸ் தட் எப்பயுமே கண்டுபிடிச்சா அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது ஒரு அரே வந்து 2,2,2 இதையும் ஒரு அரேவா எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ இதனால நமக்கு வந்து அந்த அரேவோடைய மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ வந்து 1 அப்படின்றது எடுத்துக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் நம்ஸ் ஆஃப் ஆர் மைனஸ் நம்ஸ் ஆஃப் எல் வந்து எனக்கு ஈக்குவல் டு எப்பெல்லாம் 1 வருதோ ஓகேவா. ஸோ அப்போ வந்து அதில் மேக்ஸிமம் சப்சீக்வன்ஸ் என்ன, ஹார்மோனியஸ் சப்சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி ஃபைனலாக நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். Submit ஆயிடுச்சு. Okay, see you guys in more such LeetCode videos. Until then, bye.